என்ன என்றால் ஒரு 25-20 நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், கடந்த வாரத்திலிருந்து நம்முடைய செய்திகள் யூடியூப் சேனலில் போய்கொண்டிருக்கிறது. முதலில் அறிமுகப்படுத்தின நமக்கு ஒரு சபையை பார்த்தால் 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ நாம் வாரம் கூடுவோம் கணக்கு இருக்கிறது. ஆனால் சுமார் 80 பேர் அதை கேள்விப்பட்டு அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டிக் கொள்ளலாம். ஆகவே அந்த ஒரு காரியத்திற்காக நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய சபையினுடைய தாரக மந்திரமே தி காஸ்பல் சர்ச் ஆஃப் ட்ரூத். உங்களுக்கு அது தமிழில் சொல்லப்பட வேண்டும் என்றால், ஒரு சுவிசேஷத்தின் உண்மையான ஒரு சபை. அப்போ சுவிசேஷம் அவசியம் நமக்கு தேவை. ஆனால் அவைகளை பற்றி இப்பொழுது நான் சொல்லவில்லை. நாம் முடிவு நாட்களில் இருக்கிறதுனாலே நாம் இந்த 2 நாட்கள் பயன்படுத்தியதை 3ஆம் நாளில் அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிரியை செய்யட்டும். எல்லா பலவீனங்களையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு போகட்டும். அப்படியே பாடத் தெரிந்தவர்கள் இந்த ஒரு சரணத்தை என்னோடு சேர்ந்து பாடிய பிறகு ஜெபநிலையிலே பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த வரிகள் தான். அதை பாடி முடித்தவுடன் ஒரு சிறிய ஜெபத்துடன் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். அவை அனைத்தும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் துணை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே விசுவாசம் உள்ள ஜெபம் அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் என்று வேதத்தில் நான் பார்க்கிறேன். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் வாழுமே, 1000 ஜீவன் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வே நினைவா, உன் நினைவொன்றி மகிழ்வே தேவா. நீரின்றி வாழ்வே நினைவா, உன் நினைவொன்றி மகிழ்வே தேவா. கண்ணுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கருவுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேலும் அசையாரையா, உமையன்றி அணுவேலும் அசையாரையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வை வா, உன் நினைவின்றி மகிழ்வே வா. அன்பின் பரலோக பிதாவே, உண்மையின்றி ஒரு ஜீவனும் அசையாது. அது உண்மையிலான ஆண்டவரே, நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தினால் எங்களை தோஷிக்கிறீர். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை இன்று நிருபம் வாழ்வதற்காக சோத்திருக்கிறோம். கடந்த 2 நாட்கள் நீர் வழிநடத்தியதற்காக சோத்திரம். இந்த 3ஆம் நாளில் முடிவு நிறைவு இந்த தருணத்தையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். பலவீனங்கள், கட்டுகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு மறக்கப்படட்டும். அப்பா, நீர் மாத்திரமே ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆகவே நாம் இந்த கடந்த 2 நாட்களின் தொடர்ச்சி நமக்கு ஒரு நல்ல சுவிசேஷ பங்கு நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் அது வேறு மாதிரியா இருக்கிறது. ஆனால் நம்முடைய
சுவிசேஷம் என்பது நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பங்கு. சுவிசேஷம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பங்கு. அதன் பிறகுதான் உங்களுக்கு ஆதாயம். எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அநேக அற்புதங்களை செய்தார். செய்தவுடன் அவருக்கு மிகப்பெரிய ரெண்டு தேசத்தின் மேல ரொம்ப கோபம் வந்திருக்கு. நம்முடைய வேதத்தில் இருக்கு. நீங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பலத்த செய்கையிலே அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினாலே அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்க. நீங்க சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல உபவாசத்தை நடத்துறீங்க, நீங்க காணிக்கை போடுறீங்க, பெரிய பெரிய சபைக்கு போறீங்க. உங்க சபையில 500 பேருங்க, நாங்களாம் 5 பேர் போற சபைக்கெல்லாம் போறது இல்லைங்க. அங்க எங்க பாஸ்டர் தான் இல்ல, வேதம் உங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லலீங்க. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செஞ்சுட்டார். செஞ்சவருக்கே ஒரு டென்ஷன் ஆகுது இந்த ஜனங்களை பார்த்து. அவர் உடனே என்ன பண்ண சொல்றாரு பாருங்க. அடுத்து அப்படியே படிங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த கோராசின்னு பெத்தா என்னது, அடுத்த ஊர் என்னங்க? அப்புறம் உங்களுக்கு நான் செய்த தீருவிலும் சீதோனிலும் அவங்க சீதோனிலும் தீருவிலும் இந்த காரியங்கள் நடைபெற்றிருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்பி ரெட்டொடித்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப தீரு தேசத்திலும் அந்த சீதோன் தேசத்திலும் பெத்தாசாயதை குறித்து பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை போல அநேக அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் அந்த நாட்களிலே ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தார். அவரும் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் தானியேல். அவருடைய பெயர் என்னங்க? தானியேல். இப்ப தானியேலின் புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணுமில்லை. அதனாலதான் நான் சுருக்கமா தானியேலின் வாழ்க்கை வரலாறு நாம் சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஏனென்றால் தானியேல் அடிமையாக போகப்பட்டிருந்தாலும் அவன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, அங்க தானியேலின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும்போது அவன் இஸ்ரவேல் புத்திரத்துல 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரத்துக்குள்ள ராஜகுலத்தாரிலும் யாதொரு மாசு இல்லாத அழகாயிருக்கிறவர், என்னத்துல தேறினவருங்க? சகல ஞானத்திலும் தேறினவர், அன்பில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போன வாலிபர்களே அருமையான ஒரு மனிதர் தான், மாமனிதர் தானியேல். யாருங்க அவரு? தானியேல். அப்படி நீங்கள் இப்பொழுது இந்த தேசம் நம்முடையது அல்ல, நம்முடைய தேசம் ராஜ்யத்தில் இருக்கிறது. அதான் சொன்ன சுவிசேஷம் அடக்கம் உயிர்த்தெழுதலை உரையது. சுவிசேஷம் என்பதின் கடைசி கோட்பாடு அடக்கம் உயிர்த்தெழுதல், அதாவது மரித்தல், அதன் கூடவே உயிர்த்தெழுதல். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, உங்களுக்கு தூக்கம் வரும். இது கண்டிப்பா இன்னொரு அலையிலேயே சொல்லுங்க. சொல்ற விஷயத்த உங்களுக்கு தூக்கம் வர இது புரியாது. வேண்டாம், பயம் வேண்டாம். புரியலன்னா சந்தோஷம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா இது புரிஞ்சிருக்கும். ரட்சிக்கப்பட்டனுடைய தொழுகை உங்களுக்கு இருதயத்தில் இருந்ததுன்னு வைங்க. உங்களுக்கு நான் மாயமாலத்தை நம்பி இந்த காலத்தில் போயிட்டு இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரல. இவர் மாயமாலத்தை நம்பாத மனிதன் இவர். ஏனென்றால் இவர் எபிரேய குலத்தை சேர்ந்த யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். இவரை கல்தையர்கள் கடத்தி கொண்டு போய் இவருக்கு பெயரெல்லாம் மாத்துறாங்க. ஆனால் இவர் அந்த பெயரை விரும்பவில்லை.
ஆனால் இவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்று நாம் தெரியாமல் இன்றும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேலுடைய மறுபெயர் என்னன்னு எபிரேய பெயருக்கு அதற்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் சொல்லித்தரேன், ஞாபகத்தில் வச்சுங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது தேவன் என்னுடைய நியாயாதிபதி. இப்ப சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. இது ரெண்டுமே உங்களுடைய பெயரில் இருந்தா நீங்க தப்பிச்சுக்கலாங்க. இந்த காலத்துல, இந்த காலம் மோசமான காலம் தான். இயேசு கிறிஸ்துவ இப்ப அற்புதம் செஞ்சு இப்ப இந்தியாவில் அற்புதம் செஞ்சு ஒழிஞ்சிட்டாரு, தமிழ்நாட்டில் செஞ்சிட்டாரு. ஆனா விக்கிர கோட்டைகளும் இன்னும் தமிழ்நாடு கிறிஸ்தவர்கள் உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய ஆடம்பரமான சபையை நம்புறாங்க, ஆடம்பரமான ஊழியர்கள் நம்புறானுங்க. இன்னும் என்னென்னமோ நடக்குது நாட்டுக்குள்ள. நாம் அதை பற்றி தவறாக எதுவும் சொல்லவில்லை. கர்த்தர் நம் பாத்திரம் மண் பாத்திரமா வைத்திருக்கிறார், அதனால பாத்திரத்தை பத்தி இங்க பேசல. ஆனால் தானியேல் சுமந்த பாத்திரம் எப்படிப்பட்டது? அவர் ஒரு அடிமையாய் போகிறார். ஆனால் அந்த அடிமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இந்த அடிமைக்கு என்ன கிடைக்குதுங்க? அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம ஆராதனை நடத்துறோம், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ இதுக்கு ஒரு கர்த்தரிடத்தில் எனக்கு அங்கீகாரம் கிடைத்தால்தான் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து சபைக்கு வருவார்கள். 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 ஏன்னா நீங்க பிரேக்கப் ஆகிறதுனால என்னால பேச முடியல. நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் உங்களுக்கு ஏதோ டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு 1 மணிக்கு முடிச்சு நம்மளை மாட்ட விடுறாங்க. இவங்களுக்கு இதுக்கு தான் இந்த சபைகளை, இந்த மாதிரி எல்லாம் சபைகளை போகக்கூடாதுங்க. போனால் ஆர்கான் போடணும், 2 பாட்டு பாடணும், அப்படியே பாஸ்டர் கூப்பிடணும், நம்மளை பார்த்து கை தூக்கணும், நம்ம கொடுத்ததை பற்றி பெருமையாக பேசணும். நீங்கள் அதுதான் விரும்புகிறாங்க எல்லாமே. ஆனால் அது ராஜ்யத்துக்குரியது அல்ல. ராஜ்யத்துக்குரியது அடிமையின் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் நிரூபணம் ஆகிவிட்டதா? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதை நம்பிக்கொண்டு இருக்கிற ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. என்னவா இருக்குதுங்க? என்னவா இருக்குதுங்க? இது தேவபலனை சார்ந்த வார்த்தை இது. அதனால தானியேல் வாழ்க்கை உங்களுக்கு சொல்றேன். தானியேலுக்கு என்ன பெயர் கொடுத்தோம்? தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது தேவனுடைய நியாயாதிபதி என்று கொடுக்கிறோம். இது தானியேல் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். இவர் தாவீதின் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவரிடத்தில் ஞானம் தேவ புக்தி அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு வசனம் 3ஆம் வசனத்திலே நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன். இவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை விட வயதில் மூத்தவர். ஆனால் இவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவரை குறித்து அவருடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறார். நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியம் ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அப்ப தீரு ராஜாவை குறித்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த தாவீது என்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஞானமுள்ள ஒரு மனிதனாய் ஜீவித்துக் கொண்டிருந்தார். அந்த ஞானம் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது? அவர் தன் உடலை தீட்டுப்படுத்தாமல் நல்ல கறி உணவுகளை உண்டார். நல்ல கறினா மரக்கறிகளை சாப்பிட்டார் என்று 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அதை நாம் இப்பொழுது வாசிக்கவில்லை. ஆனாலும் இந்த தானியேல், நோவா, யோபு என்பவர்கள் தேவராஜ்யத்தை குறித்து தேவனோடு போராடி ஒரு வெற்றி கண்ட புருஷர்கள். கரங்களை தட்டிங்க, நல்ல உச்சமா தட்டிங்க, தூங்காதீங்க. அதுக்குதான் கை தட்ட சொன்னேன். உங்க பொழுதுனையும் கை தட்ட சொல்ல மாட்டேன். ஒரு 20 நிமிடம் நீங்க கர்த்தருக்குள் இந்த வார்த்தைகளை மட்டும் விசுவாசித்தால் போதும். இந்த வேதத்திலே இவர்கள் மூவரை குறித்து அதே எசேக்கியேல் மீண்டும் சொல்லுகிறார். நீங்கள் எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது நோவா, தானியேல், யோபு இந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாவை மாத்திரம் தப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உங்களுடைய பலிகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பலிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கேற்ற பலிகள் என்ன ஆவிங்க? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருப்பீர்கள், வந்திருக்கலாம்.
அப்ப நானும் நொறுங்கி போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, சகலமும் கொடுக்கிறீர், சகலமும் எடுக்கிறீர். இப்பொழுது நீர் எதிர்பார்க்கிறது ஒரு தானியேலுடைய வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கிறேனா? இதனால் இவன் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன், இவன் சாப்பிடும் உணவிலே சரியான காரியங்கள் இருக்க வேண்டும். அந்த உணவுதான் இவனை உபவாசத்தில் பெரிய காரியத்தை கொண்டு போகும். அப்போ தானியேலின் புஸ்தகம் நமக்கு இந்த உபவாசம் இருக்கிறோம், தேவ பிள்ளையாய் மாறப் போகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்பதற்கு அடிப்படையான காரியங்கள் இந்த புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க அவசியமாயிருக்கிறது. அப்போ இந்த தரிசனங்கள் இவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சரீரத்தை இவர் தேவனுக்கு பிரியமான சரீரமாய் மாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் தோராவை அறிந்தவர்களாயிருக்கிறார்கள். தோரா என்றால் என்னங்க? ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், உபாகம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் தோராவை ஒரு முறை நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். யூதர்களுக்கு கொடுத்த கட்டளை. நாம் புறஜாதிகளாக இருந்தாலும் அவைகளின் அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றினால்தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏனென்றால் இதில் இருந்த புருஷர்கள், ஆனால் நமக்கு ஆதியாகமத்துக்கு அடுத்தது கண்டிப்பாக யோபு வர வேண்டும் என்று பல நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் யோபுவை கர்த்தருடைய சித்தமான ஆவியானவர் நடுவில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது தேவ காரியம். ஆனால் இந்த இடத்தில் வரிசைப்படுத்தும் போது உங்களுக்கு வேத வசனம் சரியாய் காட்டி கொடுத்து விடுகிறது. நீங்கள் எசேக்கியேலை வாசிக்கும் போது நோவா வசனத்தின்படி பார்க்கும்போது தானியேல் கடைசியத்தில் வருவாரா, ஃபர்ஸ்ட்ல வராரா? நடுவில் யார் வர்றதுங்க? மிடில் தானியேல், யோபு. மூன்றாவது யோபு, ஃபர்ஸ்ட் நோவா, இரண்டாவது தானியேல் வருகிறது. ஆனால் புத்தகத்தின் அமைப்பிலே யோபு முந்தி போய்விடும். யோபு என்ன ஆயிடுங்க? முந்தி போய்விடும். அப்ப வேத வசனங்களையும் சாட்சியாகமத்தையும் நாம் சரிவர கவனிக்காவிட்டால் நமக்குள் சோர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். சோர்வுகள் என்ன பண்ணிட்டே இருக்குங்க? வந்து கொண்டே இருக்கும். வேதனை பெருகும். இப்போது இவர் முதலாவது அடிமையாய் போன தேசத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறார். யூதர்களுக்கு ரொம்ப அவசியமானது கூட. நீங்கள் இதே காரியத்தை எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எசேக்கியேல் 4:13. ஏனென்றால் எசேக்கியேல் அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர், நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்கு உள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளவர்களாய் சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. கரங்களை தட்டிங்க. இது தானியேலுடைய தீர்க்கதரிசனம், எசேக்கியேலுடைய வெளிப்பாடு. இப்போ நாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம். நம்ம எது எது தீட்டுப்பட்டு இருக்கோம் நமக்கே தெரியும். அதுக்கு தான் இந்த உபவாச ஜெபங்க. நீங்க சுயத்தில் வைக்கிற உபவாச ஜெபத்தில் நான் சொல்ல, இது பொதுவாய் கர்த்தரிடத்தில் பேசுறதுக்கு கர்த்தர் நியமிக்கிறது தான் இந்த உபவாசம். நான் நியமிக்கிறதெல்லாம் தனிப்பட்ட முறை, அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். இது பொதுவானது. அப்போ இந்த பப்ளிக் செக்டார்ல நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், நீங்கள் அடிமையாய் போகிற தேசத்தில் எதை சாப்பிடக்கூடாதுங்க? அதெல்லாம் நீங்க இதுக்கு மேல புரிஞ்சுக்கணும். சரி, இதை எசேக்கியேல் எப்படிப்பா சொல்றாரு? தானியேல் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், தாவீதின் வம்சவரலா. இதெல்லாம் தனியா வெப்சைட்டுகள் நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். இதெல்லாம் வாயின் வார்த்தைகளா கேட்டுட்டு நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் போது இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று நீங்கள் தெய்வ சமூகத்தில் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நமக்கு இது சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 3:17 என்ன சொல்லுது பாருங்க. லேவியராகமம் 3:17 என்ன சொல்லுது பாருங்க. எதுங்க? எது எது புசிக்க கூடாதுங்க? இது என்னவா இருக்குதுங்க? இது என்னவா இருக்குது?
இதை தானியேல் கடைபிடித்தார். நீங்களும் கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். இது போல 2 காரியங்களை நீங்க பார்த்துக்கணும். தானியேல் கர்த்தருடைய காரியங்களை அறிந்திருந்தும் அவர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அந்த நாட்களில் அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு தீர்மானத்தோடு போங்க. இது உபவாசம் முடிவு. இந்த தீர்மானத்துக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துறேன். நான் எடுத்திருக்கணும். நான் எடுத்துட்டேன். சரி, உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போகணும். இல்லை, நீங்க எடுத்தாதான் இந்த சபை நிரம்பும். நீங்க எடுத்தாதான் அடைக்கலான் குருவிகள் நம்ம இடத்தை தேடி வரும். இயேசு கிறிஸ்துவை போல அநேக அற்புதங்கள் ஊழியத்தில் நடந்திருக்குது. ஆனால் அவரும் கடிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டார். எப்ப பார்த்தாலும் அற்புதத்துக்காக வந்துட்டு இருக்கிறியா? உனக்கு அடையாளமே நான் காட்டிட்டு இருக்கணுமா? முடியாது. இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. இதை நான் தீர்வுல செஞ்சிருப்பேன். ஏனென்றால் அரசாண்டவர்கள் இவர்களுக்கு நாட்களில் தீர்வுலாம் இருக்கிறாங்க. நமக்கு நேரம் இல்லை. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க விளக்கத்தை போல கொடுப்பேன். இன்று நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? நம்மை கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் கர்த்தர் விரும்பாத பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது. இன்றும் நீங்கள் இரத்தத்தையும் கொழுப்பையும் விரும்பி சாப்பிடாதீங்க. நான் சொல்லல, நம்ம விஞ்ஞானமும் இன்னைக்கு சொல்லுது. கரங்களை தட்டிங்க. உங்களுக்கு என்ன வரும்னு சொல்றாங்க? கொழுப்பு ஆயிடுச்சு, பிபி வரும், ஹார்ட் ப்ராப்ளம், அடைச்சிடும்னு சொல்லிடுவாங்க. உனக்கு 8 அடைப்பு இருக்குது, 10 அடைப்பு இருக்குது. ஏன்? கர்த்தர் கொடுத்த நித்திய உடன்படிக்கை நீ மறந்துட்டேன். அதே நேரத்தில் உங்களுடைய அப்பத்தில் ருசி இல்லாத அப்பத்தை சாப்பிட பழகிக்கீங்க. அப்பத்தில் எண்ணத்தை சாப்பிடக்கூடாது. அந்த நாட்களில் திராட்சை ரசம், இந்த நாட்களில் அது நம்மகிட்ட இல்லை. இன்னும் புளிப்பில்லாத திராட்சை ரசம் யூதர்கள் வீட்டிலே தயாரித்து குடிக்கிறாங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனாலும் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். அப்ப தானியேல் 8:26 பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தானியேலும் எட்டு 26 பாருங்க. அதேதான். அதுல பாத்தீங்கன்னா, இல்ல தானியேல் சோர்வடைந்து 27 பாருங்க. நான் சோர்வடைந்து, அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வு இருக்கிறதோ, எப்பெல்லாம் வியாதி இருக்குதோ, அப்பப்ப நீங்க உபவாசத்தை போட்டுடுங்க. எப்ப என்ன இருக்குது, எப்ப உங்களுக்கு சோர்வு வருதோ, எப்ப வியாதி உங்களை தொட வருதோ, அப்பப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? உபவாசம் போட்டுடுங்க. அப்ப அந்த உபவாசத்துல நீங்கள் வெற்றியை பெறுகிறதா காணப்படுவீங்க. அப்போ நீங்க அடிமையின் தேசத்துல வந்தா இந்த உணவு முறையில நீங்க சரியான காரியத்தை நீங்க பிடித்து கொள்ளணும். இல்லாவிட்டால் நமக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். அப்போ உங்களுக்கு மிகுந்த ஆதாயம் தேவனிடத்தில் கிடைக்கப்பட வேண்டும் என்றால், இந்த தானியேலை போல வியாதியில் நீங்கள், சோர்வில் நீங்கள் உபவாசத்தை தொடர்ந்து செய்யுங்கள். அடுத்தது, நீங்கள் உண்ணும் உணவில் ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அப்போ தேவ ரகசியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவ ரகசியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுக்கெல்லாம் வேற எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம்.
இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சத்தியங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாளிலும் நீங்கள் மிகுந்த ஆதாயம் உங்களுக்கு வேண்டும் என்று முன்பகுதியிலே பார்த்தீர்கள். ஆனால் அந்த ஆதாயத்துக்கு சொந்தக்காரனாகிய தானியேலை போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், யோபுவை போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், நோவாவை போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர், நீங்கள் சோர்வடைந்த நேரத்தில் உபவாசம் இருந்தாலும் சரி, அப்பமே இல்லாத நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய வாயை அவருடைய வார்த்தையினாலே நிரப்பி அநேகரை ரட்சிப்புகள் கொண்டு வருவார். அநேகரை ரட்சி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. வேற ஒன்றுமில்லை. எழுந்து நிற்போம். கடைசி ஜெபத்தோடு நாம் இந்த பகுதியை முடித்துக் கொள்ளலாம். எழுந்து நிற்போம். அவ்வளவுதான் முடிந்தது. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, இந்த முதல் பகுதியிலே மிகுந்த ஆதாயம் என்று பார்த்தோம். 2ஆம் பகுதியிலே எங்களை ஒடுக்கக்கூடிய காரியங்களிலும் தீர்மானங்களிலும் நாங்கள் எடுத்து அநேக நாட்கள் உபவாசத்தில் இருந்த யோபுவை பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் போராடி வெற்றி இரட்டத்தனையை பெற்ற யோபுவின் வாழ்க்கையும், பிற ஜனங்களுக்காக நோவா போராடி ஆண்டவரின் சமூகத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அதேபோல் தன் சரீரத்தை ஒடுக்கின தானியேலை குறித்து இந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம். அடிமையாய் இருந்த தானியேல் ஆண்டவரே, தேசத்தின் 3ஆம் அதிபதியாய் அவனை நிறுத்தினீர். அவர் சோர்வாய் இருந்த போதும் ஆண்டவரே, வியாதியாய் இருந்த போதிலும் தொழுகையை அவர் மறக்கவில்லை. ஆகவே எங்களுக்கும் இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கிறது. நாங்களும் ஆண்டவரே கொழுப்புகளையும் இரத்தத்தையும் மறந்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட தேசத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டது போல, நான் இதை என்னுடைய மண் பாத்திரத்தில் பெற்றிருக்கிறேன் என்பதை போல இந்த பொக்கிஷமாக்கிய உம்முடைய ரட்சிப்பையும், பொக்கிஷமான உம்முடைய வல்லமையும், பொக்கிஷமான உம்முடைய வார்த்தைகளும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மறுபிரதேசத்தில் மறுபிறப்படைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அறியாதவர்களுக்கு புரிய வைங்கப்பா. புரியாதவர்களை தெளிவுபடுத்துங்க. தொடர்ந்து சபைக்கு வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆட்சேபிக்கிறோம். செமகேலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உறவாதே. ஆமென்.